இப்ப என்ன உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படிலாம் கேட்டா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இப்பவும் சொல்றேன், ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன் பணம் ஏன் பணம் ஏன் பணம் ஏன் பணம் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்றாரு. இன்னொன்னு, அவர் கஷ்டப்பட்டு ஃபிலிம்ல சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை மட்டும் தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. சேர்த்து வச்ச சொத்து எதுக்கு? மக்களுக்கு செய்யறதுக்காக தான் அவர் அந்த ஆட்சிக்கு வந்திருக்காரு. சரிங்க, இன்ன வரைக்குமே அவரோட பணத்தை தான் எல்லாருமே செஞ்சிருக்காரு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. அவர் கஷ்டப்பட்டு பிலிம்ல சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை மட்டும் தான் இப்ப எங்களுக்காக செய்யறாரு. ஆமா, சொந்த பணம் தான். இப்ப வந்து எப்படின்னா 100 நாள் ஒரு நாள் கஜானா ஃபில் பண்ண முடியும்? கரெக்டா தப்பா? எனக்கு தெரியும், ஆனா அவனை பாக்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு. லூசு மாதிரி தெரிஞ்சா? நான் எதுக்கு உங்களை லூசுக்கிறேன்? அப்ப நீ தானே லூசு? நான் லூசுதாங்க, நான் லூசுதான். இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. சொந்த பணத்தை அவ்வளவு பாசமா செலவு பண்றாரு. ஆமா, நான் யாரால செய்ய முடியும்? இது வரைக்கும் வந்து எந்த கட்சியாச்சும் அவங்க லேண்ட வித்து மக்களுக்கு செஞ்சாங்க சொல்லுங்க பாக்கலாம். யாராலுமே சொல்ல முடியாது. என்ன சிஸ்டர் செஞ்சாரு லேண்ட வித்து? லேண்ட வித்துதோ மகளிர் குடும்ப தொகை 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. மகளிர் குடும்ப தொகை 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்துலயே உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துவாங்க.